ரீசெண்டா ஓடிடில வந்த 10 தமிழ் மூவிஸ் பத்தி சொல்ல போறேன். லிஸ்ட பார்ப்போமா? இதோ உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் படம் ஆக்ஷன் ஜானர்ல வந்திருக்கு. ஹீரோ தன்னோட கல்யாணத்துக்காக சொந்த ஊருக்கு போறான். அங்க ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவன் கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, அவன் லைஃப் எப்படி மாறுச்சு, அதுதான் கதை. யூஸ்வலா சென்னையில இருந்து ஒருத்தன் ஊருக்கு போனாலே அவனை மெட்ராஸ்காரன் தான் கூப்பிடுவாங்க. ஸோ இதுல கரெக்டா டைட்டில் வச்சிருக்காங்க. ஷேன் நிகாம் அண்ட் கலையரசன் நடிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல வர நிறைய சீன்ஸ்ல ஷேன் நிகாம் பேசுற தமிழ் அவ்வளோ பெர்ஃபெக்டா இல்லை. பட் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரியலாக நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கலையரசனை இந்த படத்தில் கொலை பண்ணாமல் விட்டுட்டாங்க. வாலி மோகன்தாஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஒரு எமோஷனலான ஆக்ஷன் படம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். படத்தோட பேர் மெட்ராஸ்காரன். IMDb 4.8. ஆஹா தமிழில் அவைலபிளாக இருக்கு. நெக்ஸ்ட் படம் ரொமான்டிக் காமெடி ஜானரில் வந்திருக்கு. ஸ்டார்டிங்ல ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ பழசுலாம் மறந்து போயிடுறான். பெங்களூருக்கு போறான். அங்க ஒரு பொண்ணை ஒன் சைடா லவ் பண்றான். லேட்டா தான் தெரியுது அது அவனோட எக்ஸ் ஒய்ஃப்னு. அப்புறம் என்னாச்சு, அதுதான் கதை. சித்தார்த் ஹீரோவா நடிச்சிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி சீன்ஸ் அண்ட் எமோஷன் சீன்ஸ் நிறைய இடத்துல ஒர்க் ஆயிருக்கு. ராஜசேகர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இதை பாருங்க. படத்தோட பேரு மிஸ் யூ. IMDb 6.2. பிரைம்ல அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் படம் ஹைப்பர் லிங்க் த்ரில்லர் ஜானர்ல வந்திருக்கு. ஆந்தாலஜி மாதிரி ஒரு 4 பேரோட லைஃபை காட்டுறாங்க. 4 பேருக்குமே எந்த சம்மந்தமும் இல்லை. பட் ஒரு துப்பாக்கி இந்த 4 பேர் லைஃப்லயும் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுதான் கதை. ஒரு பாயிண்ட்ல எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இதுல பரத், அபிராமி, பவித்ரா லட்சுமின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பெட்டர் சின்ன பசங்க இந்த படத்தை பார்க்க வேணாம். பிரசாத் முருகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஒரு எமோஷனலான ஹைப்பர் லிங்க் த்ரில்லர் படம் பிடிக்கும்னா இந்த படத்தை பார்க்கலாம். படத்தோட பேரு ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ். IMDb 6.4. ஆஹா தமிழ்ல இது அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் படம் ரொமான்டிக் காமெடி ஜானர்ல வந்திருக்கு. கல்யாணம் வேணாம் பட் குழந்தை வேணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணும் குழந்தைகளே வேணாம்னு நினைக்கிற ஒரு பையனும் ஒரு கட்டத்துல மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுதான் கதை. இந்த படத்துல ஜெயம் ரவி இல்ல ரவி மோகன் அண்ட் நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்கு. யோகி பாபு அண்ட் வினய் வர சீன்ஸ்லாம் கொஞ்சம் காமெடி நல்லா இருந்துச்சு. ரஹ்மான் சாங்ஸும் பிஜிஎம்மும் நல்லாவே பண்ணியிருக்காரு. கிருத்திகா உதயநிதி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட் ஃபார் தமிழ் ஆடியன்ஸ்னு சொல்லலாம். அண்ட் இட் இஸ் மெயின்லி ஃபார் மெச்சூர்ட் ஆடியன்ஸ். நிறைய படத்துல சொல்லாத விஷயங்களை இந்த படத்துல தைரியமா டீல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு எலைட் ராம் காம் மூவி பிடிக்குமா, கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம். பட் எல்லாருக்கும் இந்த படம் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. படத்தோட பேரு காதலிக்க நேரமில்லை. IMDb 6.6. நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் படம் டிராமா த்ரில்லர் ஜானர்ல வந்திருக்கு. ஹீரோ தன்னோட ஒய்ஃப்க்கு பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அவளோட போன்ல ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்றாரு. போக போக அவன் ஒய்ஃபோட நிறைய விஷயங்கள் தெரிய வந்து அந்த ஆப் எப்படி அவன் லைஃபுக்கே ஆப்பாச்சு அப்படின்றதா இந்த படத்தோட கதை. எல்லாமே நியூ ஃபேஸ்னால பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. அண்ட் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியாத அளவு பண்ணியிருந்தாங்க. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்னு படம் முடிகிற வரைக்கும் ட்விஸ்ட் தான். சுனில் தேவ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ட்விஸ்டோட ஸ்கிரீன் பிளே எப்படி எழுதலாம் அப்படின்றத இந்த படம் பார்த்து கத்துக்கலாம். உங்களுக்கு கண்டென்ட் தான் மெயின். படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்கணும், நம்மள நிறைய யோசிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு தான். படத்தோட பேர் அதோமுகம். இந்த படம் ஆல்ரெடி பிரைம்ல ரொம்ப நாள் ஆச்சு ரெண்ட்ல வந்து. ஸோ நிறைய பேர் பார்க்க வாய்ப்பு இல்லை. பட் இப்போ ஆஹா தமிழ் அவைலபிளா இருக்கு. ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ கண்டிப்பா பாருங்க. IMDb 6.9. நெக்ஸ்ட் படம் டிராமா ஜானர்ல வந்திருக்கு. ஹீரோ ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அந்த ப்ரொடியூசர் அவனை ஏமாத்திட்டாரு. ஸோ ஹீரோவோட ஃபேமிலி நாங்கள் காசு போட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நீ புது கதையை எழுதி டைரக்ட் பண்ணு அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் அவரோட லவ், மற்றவங்களோட லைஃப் எல்லாம் என்ன ஆச்சு, அதுதான் கதை. விவேக் பிரசனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. காமெடி நிறைய இடத்துல ஒர்க் ஆயிருக்கு. எமோஷனும் நல்லாவே இருந்துச்சு. செல்வகுமார் திருமாறன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஒரு ஜாலியான ஃபேமிலி படம் வேணும், ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் பார்க்கலாம். இந்த படத்தோட பேரே ஃபேமிலி படம். IMDb 7.1. ஆஹா தமிழ்ல அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் படம் கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர்ல வந்திருக்கு. ஹீரோக்கு அல்சைமர்ஸ் டிசீஸ் இருக்கு. ஸோ நிறைய ஞாபக மறதி ஆகுது. அப்போ அவருக்கு சீரியல் கில்லர் கேஸ் வருது. கொலை பண்ற எல்லாரையும் வாயை கிழிச்சு ஸ்மைல் பண்ற மாதிரி வச்சுட்டான். அதுக்கு எல்லாரும் ஸ்மைல் மேன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த சீரியல் கில்லரை ஞாபக மருதியோட ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுதான் கதை. சரத்குமார் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவர் பெர்ஃபார்மன்ஸும் பெர்ஃபெக்டா இருந்துச்சு அந்த கேரக்டருக்கு. ஷாம் பிரவீன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு கொஞ்சம் கொடூரமான சீரியல் கில்லர் மூவி அண்ட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் பார்க்கலாம். படத்தோட பேரு த ஸ்மைல் மேன். IMDb 8. ஆஹா தமிழ்ல அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் படம் பீரியட் பொலிட்டிக்கல் கிரைம் த்ரில்லர் ஜானர்ல வந்திருக்கு. படத்தோட பேரு விடுதலை பார்ட் 2. பெருமாள் வாத்தியார போலீஸ் பிடிச்சிடுறாங்க. அவரோட பாஸ்ட பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதான் கதை. இதை பாக்குறதுக்கு முன்னாடி விடுதலை பார்ட் 1 பாருங்க. ஸோ கனெக்ட் ஆகும், இல்லைன்னா கஷ்டம் தான். விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு பொலிட்டிக்கல் த்ரில்லர் மூவிஸ் பிடிக்கும் அண்ட் வெற்றிமாறனோட ஃபிலிம் ஸ்டைல் அண்ட் ஐடியாலஜி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம். IMDb 8.1. ரெண்டு பார்ட்டுமே பிரைம்ல அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் படம் ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்ல வந்திருக்கு.
ஹீரோ மலைவாசி கிராமத்துல வாழ்ந்துட்டு வரான். அவன் ஒரு நாயோட உயிரை காப்பாத்திடுறான். ஸோ அந்த நாய் அவன் பின்னாடியே வந்துடுது. அதை அவன் வளர்க்குறான். ஒரு வேலைக்காக கேரளாக்கு போறான். அங்க அவனோட ஓனரோட பொண்ணை ஒரு நாய் கடிச்சிருது. ஸோ ஊருக்குள்ள உள்ள எல்லா நாயும் கொல்லணும்னு சொல்லிடுறாரு. அப்புறம் என்னாச்சு, அதுதான் கதை. படத்துல லவ் சீன், தேவையில்லாத சாங்னு எதுவுமே இல்லாம கண்டென்ட்டை மட்டுமே நம்பி எடுத்திருக்காங்க. மெயினா ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அவ்வளோ ரியலா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. படம் எங்கேயுமே போர் அடிக்காது. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. சில இடத்துல கிராஃபிக்ஸ் சுமாரா இருந்துச்சு, பட் படத்தோட பட்ஜெட்டுக்கு அது ஓகே தான். சக்திவேல் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நீங்க ஒரு டாக் லவரா இருந்தா இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகும். பட் சில சீன்ஸ் பார்க்க கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு ஒரு விறுவிறுப்பான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படம் பாருங்க. போஸ்டர்ல இட்ஸ் ஆல் அபவுட் மேன் வெர்சஸ் டாக்னு போட்டிருப்பாங்க. அது கரெக்டா இருந்துச்சு இந்த படத்துல. படத்தோட பேரு அலங்கு. IMDb 8.6 பிரைம்ல அவைலபிளா இருக்கு. லாஸ்டா பார்க்க போற படம் டிராமா ஜானர்ல வந்திருக்கு. ஹீரோ ஒரு லாட்டரி சீட் கடை வச்சிருக்காரு. அவர் ஃபேமிலி ஃபினான்ஷியலா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ அவர் கடையில ஒரு பெரியவர் லாட்டரி சீட் வாங்குறாரு. ஆனா காசு இல்ல, நீயே வச்சுக்கோ, காசு கொடுத்து அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த லாட்டரிக்கு ஒரு 1.5 கோடி ரூபாய் விழுந்துருது. அதை அந்த தாத்தாக்கு கொடுக்கலான்னு ஹீரோ யோசிக்கிறார். பட் அவரை சுத்தி இருக்கிறவங்க விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவரோட நேர்மை ஜெயிச்சிச்சா இல்லையா, அதுதான் கதை. சமுத்திரக்கனி நடிச்சிருக்காரு. எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஸ்லோவா ஆரம்பிச்சு போக போக படம் நல்ல விறுவிறுப்பாகவே இருந்துச்சு. நந்தா பெரியசாமி டைரக்ட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு எமோஷனலா ஒரு டிராமா மூவி பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். நமக்கே படம் போக போக ஐயோ ஹீரோவோட நேர்மை ஜெயிக்கணும் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும். படம் பேரு திரு மாணிக்கம். IMDb 8.9 ZEE5ல அவைலபிளா இருக்கு. இந்த 10 படத்துல உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.